அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக தலைவர்களின் செல்போன்கள் மத்திய அரசால் ஒட்டு கேட்கப்படுவதாக புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். கூடுதல் விவரங்கள். அஸ்வினி, வணக்கம். திமுக தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு பரபரப்பு புகார் மனு ஒன்றை கொடுத்திருக்கின்றது. மத்திய அரசு திமுக தலைவர்களுடைய செல்போன் எண்களை ஒட்டு கேட்பதாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்கள் மிக தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் திமுக தலைவர்கள் பல்வேறு வியூகங்களை வைப்பது, வெற்றிக்கான அந்த வழி அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் அமைத்து வருகின்றார்கள். இந்த நிலையில் தங்களுடைய செல்போன் எண்ணினுடைய அந்த உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்படுவதாகவும், தங்களுடைய தேர்தல் வியூகங்களை முறியடிப்பதற்காக மத்திய அரசு இது போன்று வேலைகளை செய்கிறது, மத்திய அரசினுடைய அதிகாரிகள் இதற்கு துணை போகிறார்கள் என்றும் தேர்தல் ஆணையத்தில் திமுக குறிப்பிட்டிருக்கின்றது. ஏற்கனவே பாஜக திமுக மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தது. குறிப்பாக அண்ணாமலை கடந்த 3 தினங்களுக்கு முன்பு கோவையில் செய்தியாளர் சந்திக்கும் போது இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதே போல அதிமுகவும் தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார் மனு ஒன்றை கொடுத்திருந்தது. அதில் திமுக தொடர்ந்து குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய மாநில உளவுத்துறை அதிகாரிகள் தங்களுடைய செல்போன் எண்களை ஒட்டு கேட்பதாக புகார் தெரிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது திமுக புகார் மனு கொடுத்திருக்கின்றது. அதில் திமுகவினுடைய முக்கிய தலைவர்கள், தற்போது இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், மாநில அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், குறிப்பாக திமுகவினுடைய வேட்பாளர்கள், அவர்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடைய செல்போன் எண்கள் ஒட்டு கேட்கப்படுவதாகவும், யார் யாருடன் பேசுகிறார்கள், என்னென்ன விவரங்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் அந்த தகவல்களை திருடுவதாக மத்திய அரசு அதிகாரிகள் மீது அந்த புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தங்களுடைய தேர்தல் வியூகத்தை சிதைப்பது மட்டுமில்லாமல் எங்களுடைய அந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்வதற்காக இது போன்ற வேலைகளிலே ஈடுபடுகிறார்கள் என்றும் திமுக தங்களுடைய அந்த புகார் அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு இமெயில் மூலமாக திமுக இந்த பரபரப்பு புகாரை மனுவாக கொடுத்திருக்கின்றது. இந்த புகார் மனு மீதான நடவடிக்கை என்ன என்பது குறித்து தேர்தல் ஆணையம் இதுவரை பதில் கொடுக்கவில்லை. எனவே திமுக தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு மனு என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. சட்டப்படி இது போன்ற செல்போன்கள் ஒட்டு கேட்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் என்றும், எனவே தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய இந்த விஷயத்திற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திமுக சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.